in our previous session we have discussed about differential calculus. Now we are going to talk about integral calculus in unit 2 kinematics. So it is an important 5-mark question. So integral வந்து நம்ம மேத்ஸ்ல பார்த்திருப்போம். மேத்தமேட்டிக்ஸ்ல இன்டெகிரல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிசிக்ஸ்லயுமே இன்டெகிரல் கால்குலஸ்ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அண்ட் கால்குலஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். வாட் இஸ் கால்குலஸ்? It is used to analyze the change of any quantity is called calculus. So calculus ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு change of physical quantity analyze பண்றதா என்ன அப்படின்னா calculus அப்படின்னு சொல்றோம். And mathematicsல நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? So எல்லா physical quantityயும் mathematicsல all physical quantities are represented as a function. So எல்லா physical quantityயும் நம்ம வந்து மேத்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷனா தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். that is y is equal to f of x அப்படிங்கிறது நம்ம இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்த்திருந்தோம். y is equal to f of x அப்படினா என்ன? x-ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y-ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். சோ ஒரு physical quantity இன்னொரு physical quantity தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் நம்ம எதை வந்து இண்டிபெண்டன்ட்டோ அது x ஆக்சிஸ்லயும் எதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிளோ அது y ஆக்சிஸ்லயும் எடுத்துப்போம். சோ y is equal to f of x அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்த்தோம். சோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்காக நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணோம். ஆனா இன்டெகிரல் கால்குலஸ் அப்படிங்கிறது என்னன்னா it is a area finding. இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா area finding process. So integration ங்கிறது என்ன அப்படினா area finding process. It is used to find the total area. So integral calculus is used to find the area. So area finding process தான் என்ன அப்படினா integral calculus. So இது நம்ம வந்து ஒரு regular shape, ஒரு geometric regular shape, ஒரு rectangle ஆகட்டும் இல்ல ஸ்கொயர் இல்ல சர்க்கிள், சோ அதோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணா என்ன பண்ணா டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிடலாம். ஆனா வந்து ஒரு irregular shape ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படினா அதோட ஏரியா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? by using integration process. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. So y is equal to f of x அப்படிங்கிறது that is y is equal to function of x. y ங்கிறது என்ன அப்படினா x உடைய அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டிபெண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இது இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படினு சொன்னா நம்ம ஏரியா ஃபைண்டிங் process. ஏரியா ஃபைண்டிங் process. So regular shapes க்கு நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ரெக்டாங்கிள் உடைய ஏரியா நான் கால்குலேட் பண்ணனும். இப்போ xy ஆக்சிஸ் ஒரு ரெக்டாங்கிள். சோ இந்த ரெக்டாங்கிள் உடைய ஏரியா நான் கால்குலேட் பண்ணனும். சோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நான் கால்குலேட் பண்ணோம் அப்படினா நம்ம எப்படி இத கால்குலேட் பண்ணலாம்? ஜெனரலா ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், length into breadth. சோ இதுதான் வந்து length and this is breadth. அதெல்லாம் height னு கூட நம்ம இத சொல்லலாம். and இந்த பாயிண்ட் நான் a ன்னு எடுத்துக்கிறேன், இத வந்து b ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா c. So இந்த y அப்படிங்கற இந்த ஆக்சிஸ்ல தான் c ங்கற அந்த physical quantity இருக்கு. So y is equal to function of x ன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த c ங்கற physical quantity y ல இருக்கறதால c is also a function of x. ஏன் அப்படினா இப்போ எனக்கு x ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு வேல்யூ நான் இன்கிரீஸ் பண்ண அப்படினா y ஆக்சிஸ்ல அதே சேம் வேல்யூ எனக்கு இன்கிரீஸ் ஆகும். y ஆக்சிஸ்ல ஒரு குவாண்டிட்டி நான் physical quantity இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா x எனக்கு ரெண்டுமே இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம சொல்லிட்டோம். x ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் இது வேரி ஆகுது. சோ ஒரு x ஆக்சிஸ்ல ஒரு வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுனா நிச்சயம் அது y ஆக்சிஸ்லயும் வேல்யூ வந்து வேரி ஆகும். அப்ப c is also a function of x. So c is equal to என்ன சொல்றாங்க அப்படினா f of x. சோ இதுதான் வந்து length ன்னு சொல்றாங்க. AB அப்படிங்கிறது தான் என்ன அப்படினா length. இங்க இந்த இடத்துல இந்த c ங்கற பாயிண்ட் தான் நான் என்ன சொல்றேன் அப்படினா இதோட breadth இல்லனா height ன்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ ஹைட் அப்படின்னா அந்த மீட்டர் தானே அதோட யூனிட். ஸோ இப்போ நமக்கு ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் அந்த ஃபார்ம் அதுதான் வரணும். ஸோ இப்போ இந்த லென்த் வேணும் அப்படின்னா ஏபியோட வேல்யூ நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, ஸோ இது ஓன்னு எடுத்துக்கலாம். ஓபியிலேருந்து ஓஏவை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஏபி கிடைச்சிடுமா? இந்த ஓலேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் இருக்க ஒரு வேல்யூலேருந்து நான் இந்த பார்ட் மட்டும் நான் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஏபி கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியோட லென்த் வந்து எனக்கு ஒரு 10 அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் ஓஏவோடது ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஏபியோட வேணும் என்ன பண்ணலாம்? அந்த 10லேருந்து இந்த 3யை சப்ராக்ட் பண்ணனா எனக்கு ஏபியோட வேல்யூ 7 கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த லென்த்தை நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா OB minus OA, or we can write B minus A. So area நான் எப்படி எழுதுறோம் அப்படின்னா B minus A. அதுதான் வந்து length. இப்போ எனக்கு length கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்தது வந்து எனக்கு height இல்லைன்னா அந்த breadth வேணும். அதுதான் எந்த பாயிண்ட்ல அப்படின்னா C ல. So B minus A into C. இதுதான் வந்து ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற அந்த ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கொயருக்கும் இதே மாதிரி ஏரியா கால்குலேட் பண்ணலாம். இல்லை சர்க்கிளுக்கும் இந்த மாதிரி ஏரியா ஈஸியாக டைரக்ட் மெத்தடில் நம்ம ஈஸியாக வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா அதோட ஏரியா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ இர்ரெகுலர் ஷேப், ஸோ ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் அதே XY ஆக்சிஸில். So irregular shape ஓட இந்த ஏரியா நான் எப்படி கால்குலேட் பண்றது? By using integration process. இல்லையா? So இப்போ இந்த பாயிண்ட் அங்க எடுத்த மாதிரியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா A B ன்னு எடுத்துக்கிறேன். So இந்த ஏரியா இந்த கர்வுக்கு கீழ இருக்கு இல்லையா, அந்த கர்வ் இந்த கர்வுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணணும் by using integration process. That is இது வந்து என்ன அப்படின்னா function of x ன்னு சொல்றோம். இல்லையா? So y is equal to f of x நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தட் தான், டைரக்ட் மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த டைரக்ட் மெத்தட்ல நான் எப்படி ஏரியா கால்குலேட் பண்ணனும், சோ அதே டெக்னிக் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த irregular ஷேப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போறேன். சோ இந்த irregular ஷேப்பையே நான் எப்படி டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா டிவைட் பண்ண போறோம். சோ இங்க எடுத்துக்கிட்ட மாதிரியே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் A இது B சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இது வந்து ரெக்டாங்குலர் பார்ட்டா நான் வந்து டிவைட் பண்ணலாம். சோ இது ஒரு ரெக்டாங்குலர் பார்ட். இப்படி கிடைக்கும். சோ இந்த irregular ஷேப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா வந்து டிவைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த ரெக்டாங்குலருக்கு நான் வந்து ஏரியா ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவும் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணனா எனக்கு ஏரியா கிடைச்சிடும். அண்ட் இங்க இன்னொரு விஷயம், இந்த இடத்துல எனக்கு பாருங்க கொஞ்சம் வந்து இந்த ரெக்டாங்குலர் எடுக்கும்போது எனக்கு இங்க கொஞ்சம் ஏரியா வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஏரியா எனக்கு மிஸ் ஆகுது, இங்கேயும் மிஸ் ஆகுது. சோ இப்போ இந்த ஏரியாவை நான் எப்படி கால்குலேட் பண்றது? சோ ஃபர்ஸ்ட் நான் இது வந்து A ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து A ன்னு எடுத்துக்கிறேன். இது x ஆக்சிஸ்ல அப்படிங்கறதால இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா x1 ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து x ஆக்சிஸ்ல இந்த லெந்த் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா x1 எடுத்துக்கிறேன். அண்ட் இதே ஈக்குவலா சோ இதுதான் நம்ம பிரெத், இது வந்து லெந்த், இதுதான் பிரெத் இல்லையா. சோ இது வந்து x ஆக்சிஸ் yங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x. சோ இந்த இடத்துல a இருக்கு இல்லையா, இதோட பிரெத் தான் இங்க இருக்கு. அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் a ன்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த லைனை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா a x ஆக்சிஸ்ல, ஏனா y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி x ஆக்சிஸ்ல என்ன இருக்கோ அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. சப்போஸ் x ஆக்சிஸ்ல நான் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா y லயுமே அது சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த x ஆக்சிஸ்ல இருக்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுனால இத நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா f of a, that is function of a ன்னு நான் எழுதுறேன். that is இந்த breadth. அடுத்து இது x1. சரியா? இந்த x1 அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவலா இந்த breadth பாருங்க. இத எப்படி எழுதலாம்? சோ இது வந்து என்னன்னா f of a. சோ இது வந்து x1 அப்படினா அப்ப இது என்னவா இருக்கும்? f of x1.
சரியா? அப்ப எனக்கு இதோட லெந்த் வந்து என்ன அப்படினா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? x1 a அப்படினா இந்த லெந்த் கிடைச்சிரும். and இந்த breadth வந்து இதோட breadth வந்து என்னது? f of a. இத மல்டிப்ளை பண்ணா இந்த ரெக்டாங்கிள் உடைய ஏரியா எனக்கு கிடைச்சிரும். சோ x1 a இது வந்து ஒரு இதோட டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் இந்த லெந்த் அப்படினா del x ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படினா del x. அதாவது x1 வந்து a வை நான் மைனஸ் பண்றேன். தட் இஸ் அந்த சேஞ்ச் இன் லெந்த் இல்லையா? நான் del x ன்னு எடுத்துக்கிறேன். சோ செகண்ட் இத நான் x2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா x2 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அதுக்கு ஈக்குவலா இந்த x2 க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த breadth நாம என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா f of x2 ன்னு எடுத்துக்கிறோம். சரி இப்ப இந்த ஏரியா நான் கால்குலேட் பண்ணனும். இந்த ரெக்டாங்குலர் உடைய ஏரியா கால்குலேட் பண்ணனும். அகைன் இதோட டிஸ்டன்ஸ் ஏனா ஈக்குவல் ஸ்ட்ரிப்ஸா தான் நான் வந்து டிவைட் பண்ணிருக்கேன். சோ இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன அப்படினா இதோட லெந்த் del x தான். சரியா? சோ இப்போ நான் ஏரியா ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா மட்டும் நான் எழுதிடலாமா? என்ன இருக்கும்? இந்த இது வந்து லெந்த், இது லெந்த், இது வந்து breadth. சோ ஃபர்ஸ்ட் breadth வந்து என்னது? f of a into அதோட லெந்த் வந்து del x. இது ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா. சரி செகண்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா வந்து எப்படி எழுதலாம்? பிளஸ் செகண்ட் ரெக்டாங்குலரோட லெந்த் வந்து இது and breadth வந்து இது. சோ f of x1 into அதோட லெந்த் வந்து del x. அடுத்து இது வந்து x2 ன்னு எடுத்துட்டோம் and இந்த இத வந்து லைன் என்ன எடுத்துட்டோம் அப்படினா x3 ன்னு எடுத்துட்டோம். சோ இந்த லைன் வந்து x3 and இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த breadth வந்து நம்ம சாரி இதுக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? இந்த breadth வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா f of x3 ன்னு எடுத்துக்கிறேன். f of x3. சோ அப்ப இந்த லைன் வந்து என்னவா இருக்கும் அப்படினா f இது வந்து b அப்படினா இது f of b ன்னு இருக்கும். So இது வந்து f of b ன்னு இருக்கும். and இந்த x2 க்கு x3 க்கு உள்ள டிஸ்டன்ஸ் அகைன் del x தான். சோ அப்ப இதோட ஏரியா நம்ம எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, செகண்ட் ரெக்டாங்கிள் முடிச்சாச்சு, தேர்ட் ஓட ஏரியா நான் எப்படி எழுதுவேன்? இதோட லெந்த் வந்து del x and அதோட breadth வந்து என்னது? del x. அதோட breadth வந்து என்ன அப்படினா இது இந்த இதோட breadth வந்து f of x2. so f of x2 into del x. அதுக்கு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் அகைன் அது del x தான் இருக்கும் and அது வந்து என்னன்னா f of x3. அதோட breadth வந்து என்னது? f of x3 into del x. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். so on. சோ இப்ப ஏரியா வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் irregular ஷேப் இருக்கு இல்லையா? இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். and ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இங்க நம்ம ரெகுலர் ஷேப்க்கு பண்ண அதே டைரக்ட் மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா நான் ஃபர்ஸ்ட் இந்த a இந்த பாயிண்ட் b சூஸ் பண்ணிருக்கேன். and இத நான் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். இதோட ஃபர்ஸ்ட் இந்த லெந்த் நான் x1 வெச்சுக்கிறேன். சோ a ல இருந்து x1 ஓட லெந்த் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? x1 ல இருந்து a வை சப்ட்ராக்ட் பண்றா அது சம் டிஸ்டன்ஸ் எனக்கு சம் லெந்த் இருக்கு அத நான் del x ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். சோ லெந்த் வந்து என்ன அப்படினா del x. and இதோட breadth வேணும் இல்லையா? சோ இதுதான் லெந்த். இந்த ரெக்டாங்குலரோட breadth வந்து என்னன்னா f of a. so that is function of a. x ல இருக்க அந்த வேல்யூவை தான் இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுது y axis. அதனால இது function of a அப்படினு சொல்றோம். சோ இதோட breadth வந்து என்னது? function of a. அப்ப இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். length into breadth del x into f of a or f of a into del x எப்படி வேணாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா எழுதிருக்கேன். del x ங்கிறது length, f of a ங்கிறது அதோட breadth. அப்ப length into breadth னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா நான் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா நான் எழுதணும். அப்ப இதோட length and இதோட breadth எடுக்கணும். சோ இதோட length as usual நமக்கு தெரியும் del x and இதோட breadth வந்து என்ன அப்படினா f of x1. so f of x1 into del x. இது செகண்ட் ரெக்டாங்குலரோட ஏரியா. and third rectangular ஓட ஏரியாவுக்கு again same இதோட length del x and அதோட breadth வந்து f of x2. and fourth one இதோட distance del x தான். அதோட breadth வந்து f of x3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? சோ இப்போ இதுல எனக்கு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா சம்மேஷன் பண்ண போறேன். ஜஸ்ட் இது எல்லாமே அடிஷன் தான். சோ இத நான் எப்படி எழுதலாம்? a is equal to summation of summation means இது எல்லாத்தையும் அடிஷன் ஆட் பண்றோம். summation of n is equal to சோ இது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம நிறைய போயிட்டே போறோம். irregular shape நிறைய நான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் டிவைட் பண்ணிருக்கேன். n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன்.
n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் எடுத்துக்கேன். சோ எனக்கு அது எவ்வளவுன்னு தெரியாது. சோ n is equal to 1 to capital N into f of x n. ஏன்னா இது வந்து எனக்கு 1 f of x 2 f of x 3 போயிட்டே இருக்கும். சோ f of x n into del x. இது எப்படி எழுதலாம்? சோ இப்போ எனக்கு இது எக்ஸாக்ட் இது வந்து எனக்கு எக்ஸாக்ட் அந்த ஏரியா எனக்கு கிடைச்சிச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா நான் எவ்வளோ ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸை நான் இதை டிவைட் பண்ணியிருந்தாலும் எனக்கு பாருங்க இங்கே கொஞ்சம் ஏரியா இது கொஞ்சம் எனக்கு ஏரியா வந்து மிஸ் ஆகுது. இதோட ஏரியாவில் நான் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸில் யூஸ் பண்ண மாதிரி தான். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்ம வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஒரு பிளேஸில் எனக்கு ஒரு வேல்யூ நான் எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அண்ட் இப்படி ஒரு ஸ்லோப் நமக்கு கிடச்சிருக்கும். இது ஏ பி அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதோட டிஸ்டன்ஸ் வந்து டெல் எக்ஸ்னு இருக்கும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெல் எக்ஸோட இதை வந்து நான் இந்த ஸ்லோப்பை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். இது குறைச்சிக்கிட்டே வரும்போது எனக்கு இப்படி வந்திருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல எனக்கு எக்ஸாக்ட் டெல் எக்ஸோட வேல்யூ கம்மியாயிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சது அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இன்டகிரேஷன்லையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் இந்த ஏரியா மிஸ் ஆகுது இதை நான் கவர் பண்றதுக்காக இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப் டு இன்ஃபினிட்டி நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸோட இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இது இங்கே போடுறேன் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆல்ரெடி எனக்கு இப்படி இருக்கு அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம். இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இதில் நான் நிறைய இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் எடுத்தேன் எனக்கு இந்த ஏரியா கவர் ஆயிடுது இல்லையா? அகைன் நான் இங்கே ஒரு இப்போ இப்படி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே கவர் ஆகுது. இப்படி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த இவ்வளோதான் எனக்கு ஏரியா மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா n வந்து தட் இஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்றேன். a to b ல இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா எனக்கு இப்போ இந்த ஏரியா கவர் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி பாருங்க இப்படி நான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ எனக்கு இந்த ஏரியா கவர் ஆயிடுது இது கவர் ஆயிடுது இல்லையா? முன்னாடி இருந்து இது கவர் ஆயிடுது. இப்போ இங்கே கொஞ்சம் மட்டும் தான் எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ அடுத்து நான் இங்கே ஒரு எடுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஏரியா தான் மிஸ் ஆகுது. ஸோ பாருங்க எனக்கு இந்த கொஞ்சம் ஏரியா மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ரெக்டாங்குலர் அந்த ஏரியா வந்து நம்ம ஈஸியா இந்த மாதிரி நான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நிறைய இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏரியாவோட வேல்யூ வந்து நான் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது மோர் அக்யூரேட்டா இருக்கும் இன்ஃபினிட்டி எடுத்தேன் அப்படின்னா. ஸோ n வந்து எப்படி இன்ஃபினிட்டி. ஸோ n வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ n வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சம்மேஷன் பிகம்ஸ் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து இன்டெகிரேஷன் சிம்பிள் இது இருக்கு இல்லையா? தட் இஸ் இதுவும் என்ன அப்படின்னா சம்மேஷனுக்கு தான் தட் இஸ் சம் ஆட் பண்றது அப்படிங்கறத மென்ஷன் பண்றது அப்படின்னா இந்த இன்டெகிரேஷனோட சிம்பிள். அண்ட் இது என்ன அப்படின்னா இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ விடாம அவ்வளோத்தையுமே மிஸ் பண்ணாம நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். தட் இஸ் இங்க அதுதான் இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள். இந்த சம் வந்து என்னவா மாறுது அப்படின்னா என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகும்போது இந்த சம்மேஷன் வந்து இன்டெகிரேஷன் சிம்பிளா நம்ம இன்டெகிரேஷனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மாத்திக்கிறோம். ஸோ இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் தான். தட் இஸ் இதுல வந்து எக்ஸாக்ட் மோர் அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஒரு மோர் அக்யூரேட்டா எனக்கு இங்க இவ்வளோ ஏரியா மிஸ் ஆச்சு. ஆனா நான் வந்து ஸ்ட்ரிப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ பாருங்க நான் இதுலயே இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இங்க இருந்து ஒரு இப்படி ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் கிடைக்கும். அண்ட் அடுத்தது நான் இப்படி எடுக்கிறேன். அப்போ எனக்கு இங்க இவ்வளோ ஏரியா மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு மோர் அக்யூரேட்டா எனக்கு ஏரியா வந்து கால்குலேட்டனால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மோர் அக்யூரேட்டாக எனக்கு இவ்வளோ மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ இன்னும் நான் இதை வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். 0
ஜீரோக்கு வெரி க்ளோஸரா இருக்கும், எக்ஸாக்ட் ஜீரோ வராது அண்ட் ஜீரோக்கு க்ளோஸரா இருக்கும். ஸோ அப்போ அந்த டெல் எக்ஸ் அப்படிங்கிறது டென்ஸ் டு ஜீரோ ஆகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டி டெல் எக்ஸ்ங்கிறது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா dx-ஆ இங்க சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் இன்டெகிரல் ஆஃப் லிமிட் வந்து என்னது அப் டு a ல இருந்து b வரைக்கும். ஸோ ஏரியாக்கு வந்து என்ன அப்படின்னா a is equal to integral of இந்த a is equal to the summation பதிலா நம்ம integration symbol யூஸ் பண்றோம். லிமிட் வந்து என்னது a ல இருந்து b வரைக்கும் ஏரியா வந்து கால்குலேட் பண்ணனும். ஸோ லிமிட் வந்து a to b and f of x into இந்த del x வந்து tends to 0 அப்படி நம்ம சொல்லிட்டோம். 0 ஆச்சு அப்படினா எனக்கு more accurate value கிடைக்கும். 0 means அது not exact 0, அந்த 0.00 something அந்த மாதிரி ஒரு close to 0 nearer to 0 value எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த del xங்கிறது எனக்கு என்னவா மாறுது அப்படினா dx, that is அதோட derivative னு சொல்றோம். so dx அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல very small, dxங்கிறது என்னன்னா very small. அப்ப del xங்கிறது எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது f of x into del xங்கிறது del x tends to 0 ஆகும்போது f of x into dx ஆ மாறுது, அதோட டெரிவேட்டிவா மாறுது. so a is equal to integral of a to b f of x into dx. இதுதான் வந்து ஏரியா இன்டகிரேஷன் process யூஸ் பண்ணி irregular ஷேப்க்கு ஏரியா வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம், average velocity. நெக்ஸ்ட் வந்து average velocity. சோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே average velocity பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். என்னடா சோ average velocity வந்து நம்ம வந்து ஒரு xy ஆக்சிஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஏனா சோ ஒரு பார்ட்டிகல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா p அப்படிங்கற பாயிண்ட்ல இருந்து and qங்கற பாயிண்ட்க்கு எனக்கு மூவ் ஆகுது. இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. ஜஸ்ட் நான் இத வந்து சொல்றேன், ஒரு ரீகால் தான் இது. சோ ஆப்ஜெக்ட் வந்து pங்கற பாயிண்ட்ல சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. y ஆக்சிஸ்ல வந்து அதோட டிஸ்டன்ஸும் and டிஸ்பிளேஸ்மென்ட்டும் and x ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கலாம். சோ pங்கற பாயிண்ட்ல அது டைம் t1ங்கற டைம்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இருக்கு and ஒரு பர்టిక్యులர் டைம் பீரியட்க்கு அப்புறம் அது எங்க ரீச் ஆயிருக்கு அப்படினா qங்கற பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கு. அப்ப அதோட டைம் பீரியட் நம்ம t2 நோட் பண்ணிக்கலாம். சரியா, அப்ப இதுக்கு நம்ம பொசிஷன் வெக்டார் r1 வெக்டார்னு பார்த்திருப்போம், q ஓட பொசிஷன் வெக்டார் வந்து r2 வெக்டார்னு பார்த்திருப்போம். சோ டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து எனக்கு வேணும் அப்படினா ஃபைனல் பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன், அந்த டிஃபரன்ஸ் between final and initial position தான் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது நமக்கு தெரியும். that is r2 vector minus r1 vector. displacement அப்படிங்கிறது என்ன, r2 vector minus r1 vector. so இந்த ஃபைனல்ல இருந்து இனிஷியல சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா எனக்கு அது டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்கும் divided by டைம். அந்த டைம் வந்து என்னது, so இந்த இனிஷியல் பொசிஷன்ல அதோட டைம் வந்து t2 and final positionல அதோட டைம் வந்து t1. so t2 minus t1. so this average velocity அப்படிங்கிறது என்னன்னா ratio between the displacement to the corresponding time interval. so displacement அப்படிங்கிறது அதோட ஃபைனல்ல இருந்து இனிஷியல் பொசிஷன், அதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு displacement, அதோட corresponding time interval pங்கற பாயிண்ட் இனிஷியல் பொசிஷன்ல இருக்கும்போது அதோட டைம் வந்து t1 and ஃபைனலா ரீச் பண்ணும்போது அதோட டைம் t2. so அதோட corresponding time interval உடைய ரேஷியோ தான் வந்து என்ன சொல்றோம் அப்படினா average velocity அப்படி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா.
ஸோ சப்போஸ் எனக்கு இந்த இனிஷியலாக வந்து P1 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும்போது எனக்கு இது வந்து 5 செகண்ட்ல இருக்கு. ஸோ 5 செகண்ட் டைம் ஆயிருக்கு. அந்த Qங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது அது 10 செகண்ட் டைம் அப்படின்னா ஸோ இப்போ இதை நான் எப்படி ஆவரேஜ் வெலாசிட்டி நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். ஸோ 10 டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10, இங்கே வந்து 20 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 20 minus 10 divided by 10 minus 5. அப்போ 10/2 வரும். அப்போ 5 meter per second தான் வந்து என்னன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த 20ங்கிறது ஃபைனல் பொசிஷன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலாக ரீச் ஆகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 20 அண்ட் இனிஷியலாக அது 10 அப்படிங்கிற இடத்துல இருக்கு, 10 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. ஸோ டைம் அதோட கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். ஸோ 20ல இருக்கும்போது டைம் இன்டர்வல் வந்து 10 செகண்ட் ஆர் 10 மினிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அதோடைய டைம் இன்டர்வல் வந்து 5 செகண்ட்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா R2 minus R1 20 minus 10 T2 minus T1 னா 10 minus 5. அப்போ இது 10 சாரி இது 5 ஓகே 10 minus 5ங்கிறது 5. அப்போ 10/5 அப்படிங்கிறது 2 meters per second. ஸோ இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோடது 2 meter per second. ஒரு செகண்டுக்கு அது வந்து 2 meter டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் So average speed. Average speed க்கு என்ன definition பார்த்திருக்கோம். Average speed வந்து total path length. Average speed is equal to total path length divided by total time. Total path length or total distance by total time is equal to average speed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து y அப்படிங்கிற பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு, ஸோ இதோட எக்ஸ் டு y அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா சப்போஸ் இது ஒரு 14 மீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 14 மீட்டர் எக்ஸ் டு y அப்படிங்கிற ரெண்டு பிளேஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து y அப்படிங்கிற பிளேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14 மீட்டர். அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து ஒரு 2 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த y அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து y அப்படிங்கிற பாயிண்ட், ஸோ y அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து z அப்படிங்கிற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 16 மீட்டர். அண்ட் இதை ட்ராவல் பண்ணுறதுக்காக செகண்ட் வந்து ஒரு 4 செகண்ட் வச்சுக்கோம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிற பொசிஷனில் இருக்கிறாங்க, எக்ஸ் டு ஒய்யோட டிஸ்டன்ஸ் 14 மீட்டர். அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒய்லேருந்து இசட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16 மீட்டர். அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பர்சனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபார்முலா வந்து என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? x to y வந்து 14 மீட்டர் அண்ட் y to z வந்து 16 மீட்டர். இப்போ டோட்டல் டைம் அப்படின்னா x to y அந்த டைம் வந்து 2 செகண்ட் அண்ட் y to z க்கு டைம் வந்து 4 செகண்ட். இப்போ ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 30/6. இப்போ வந்து 5 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் அந்த பர்சனுடைய ஆவரேஜ் ஸ்பீட். சரிங்களா? ஆவரேஜா அவர் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் டிராவல் ஆகும் அப்படின்னா 5 மீட்டர் டிராவல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த பர்சனுடைய ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்த டாபிக் வந்து இது 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இல்ல 3 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் சிம்பிளி we can call velocity.
So instantaneous velocity. First அதுக்கு முன்னாடி வந்து instantaneous speed அப்படினா என்னன்னு தெரிஞ்சதா instantaneous velocity னா என்ன நம்ம சொல்ல முடியும். So instantaneous speed னா என்னன்னு பார்க்கலாம். So instantaneous speed னா என்ன அதுக்கு அப்புறம் instantaneous velocity னா என்னன்னு பார்க்கலாம். So வந்து first வந்து ஒரு கார் வந்து ஒரு ஏன்னா நம்மளோட வீடுன்னு வச்சுக்கலாம். So வீட்ல இருந்து எனக்கு இங்க வந்து ஒரு பார்க் இருக்கு and இங்க ஒரு டெம்பிள் இருக்கு. So இது வந்து பார்க், இது டெம்பிள்னு வச்சுக்கலாம். இது என்னோட வீட்ல இருந்து நம்ம போறோம். So இனிஷியலா இது எவ்வளோ அப்படின்னா 0 இல்லையா, 0 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்ல இருந்து ஒரு பார்க்கை ரீச் பண்றதுக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ நேரம், சாரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு கார்ல பார்க்க வந்து எவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு அப்படின்னா 7 மீட்டர் பர் செகண்ட் வந்து டிராவல் பண்றாங்க. அண்ட் பார்க்ல இருந்து அந்த டெம்பிளுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 14 மீட்டர் பர் செகண்ட். சரியா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து வீட்ல இருந்து கிளம்புறாங்க. இனிஷியலா அதோட அந்த காரோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 0 மீட்டர் பர் செகண்ட். அந்த கார் வந்து ஒரு பார்க் வந்து பார்க்க அதுக்கப்புறம் டெம்பிள் போகிறதா ஒரு பிளான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகுது அப்படின்னா 7 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் அந்த பார்க்ல இருந்து டெம்பிள் போகிறதுக்கு அந்த ஸ்பீட், அந்த காரோட ஸ்பீட் வந்து என்னன்னா 14 மீட்டர் பர் செகண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் 0, 7, 14லாம் என்ன அப்படின்னா at the particular pointல what is the speed, அதுதான் வந்து instantaneous speed ன்னு சொல்றாங்க. So instantaneous speed னா என்ன, ஒரு speed of an object at any instant. ஏதாவது ஒரு particular pointல அந்த speed என்ன, the velocity என்னன்னு சொல்றது அப்படினா instantaneous speed or instantaneous velocity. So இந்த particular pointல அந்த காரோட அந்த ஆப்ஜெக்ட்டோட speed என்ன, இந்த particular point la the object oda speed enna. So the speed of an object at any instant is called instantaneous speed. So velocity ங்கிறது ஒண்ணும் இல்ல, இது கூட ஒரு டைரக்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படினா velocity. So 0 meter per second towards அவர் வந்து right, so 7 meter per second towards அவர் வந்து right மூவ் ஆகுறாங்க. So right direction. So 14 meter per second towards right அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து டைரக்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படினா அதுதான் என்ன சொல்றோம் அப்படினா instantaneous velocity. So velocityங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, அது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கும் and also direction இருக்கும். So இப்போ instantaneous speed என்ன புரியுதா, speed of an object at any instant of time தான் என்ன சொல்றோம் அப்படினா at any instantல அந்த ஆப்ஜெக்ட் உடைய ஸ்பீட் என்னன்னு சொல்றது தான் instantaneous speed. அப்ப velocity னா என்ன, அப்ப velocity of an object நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், at any instant the velocity of an object தான் நம்ம instantaneous. இந்த instant இந்த particular pointல அந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity என்ன, அந்த particular pointல அந்த ஆப்ஜெக்ட் உடைய velocity என்னன்னு சொல்றது தான் instantaneous velocity. இது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन இல்ல 3 மார்க் क्वेश्चन கூட கேட்பாங்க. சோ அடுத்து velocity வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம். ஆவரேஜ் velocityல v vector is equal to நம்ம என்னன்னா displacement, change in displacement del r vector by del t அப்படின்றது நம்ம வந்து டினோட் பண்ணிருப்போம், பார்த்துப்போம்ல. அப்பதான் ஆவரேஜ் velocityல பார்த்தோம் del r vector by del t. சோ இந்த del t எனக்கு வந்து லிமிட் tends to 0 ஆச்சு அப்படினா இந்த ஹோல் டேர்ம் எனக்கு எப்படி மாறும், dr vector by dt மாறும். that is derivative. ஒரு that del t ங்கிறது 0 ஆகும் பட்சத்துல, எக்ஸாக்ட்டா 0 கிடையாது, ஆனா 0 ஆகும்போது உங்களுக்கு இந்த del r by del t ங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படினா dr by dt. dr by dt னா என்ன, very small அர்த்தம். அப்ப அந்த very small means அந்த accurate, most accurate எனக்கு அப்பதான் எனக்கு அந்த velocity என்னன்னு சொல்ல முடியும் எனக்கு. சரிங்களா, அதாவது accurate value. எனக்கு accurate value வேணும் அப்படினா நான் என்ன பண்ணலாம், the rate of change of அதுதான் வந்து என்ன அப்படினா
accurate value. So அப்ப இந்த del t எனக்கு tends to 0 ஆகும்போது இந்த displacement by இந்த time taken எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது del r by del t ங்கிறது அதோட டெரிவேட்டிவா சேஞ்ச் ஆகுது, that is dr by dt. அதான் என்னன்னா accurate value. So இங்க இடத்துல r வெக்டார்ங்கிறது பொசிஷன் வெக்டார் இல்லையா? பொசிஷன் வெக்டாருக்கு நமக்கு தெரியும் r வெக்டார் is equal to நம்ம என்னது x I cap plus y j cap plus z k cap நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். and இந்த இடத்துல r வெக்டாருக்கு பதிலா இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். d vector is equal to d by dt. so r வெக்டாருக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் x I cap plus y j cap plus z k cap. இது வந்து components of component formula இத எழுதுறோம் நம்ம. சரிங்களா? b vector is equal to component form இது. component form b vector is equal to d by dt. r vector ங்கிறது position vector, அதுக்கு பதிலா நமக்கு என்ன தெரியும் அதோட component x I cap plus y j cap plus z k cap னு தெரியும். so r vector பதிலா இந்த இடத்துல அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த d by dt ஆல உள்ள என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம். so d by dt into x I cap அப்ப dx by dt into I cap. so இந்த d by dt ஆல அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க y j cap கூட அடுத்து j k cap கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் dy by dt into j cap. இங்க dz by dt into k cap. so இந்த dx by dt ங்கிறது என்ன அப்படினா velocity, component of velocity at x axis. so dx by dt ங்கிறது என்னது component of velocity at x axis. அப்ப dy by dt ங்கிறது so dy by dt is equal to vy, component of velocity at y axis. so dz by dt ங்கிறது vz, component of velocity at z axis. so அப்ப vx dx by dt னா vx, dy by dt அப்படினா velocity at y axis, dz by dt ங்கிறது velocity at z axis. இப்போ இதோட நான் magnitude value நான் கால்குலேட் பண்ணனும். so magnitude value நான் எப்படி எழுதலாம் v is equal to root over இதெல்லாம் vx vy vz இதெல்லாம் magnitude value. so vx square plus vy square plus vz square இதுதான் magnitude of velocity. magnitude of velocity தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா speed னு சொல்றோம். magnitude of velocity னா நமக்கு என்ன தெரியும் அப்படினா speed. இது வந்து scalar quantity. இதோட யூனிட் வந்து என்னன்னா meter per second. Okay, that's all for today class students. Thank you.